ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை பரோட்டா சுட்டாங்க. அந்த பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா மீதிருச்சு. அந்த பரோட்டா வச்சு தான் ஒரு சூப்பரான டிஷ்ஷு செஞ்சாங்க. அந்த டிஷ் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ண நான் ஆசைப்படுறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அம்மா வந்து தேவையான பொருள்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. அந்த பொருள்லாம் நான் உங்களுக்கு சேர்க்கும் போதே காமிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் வந்து நம்ம பரோட்டா எடுத்துருக்கோம். அதை வந்து பிச்சு போட்டுடலாம். பிச்சு போட்டுட்டு அதை ஒரு லைட்டாக ஒரு ட்ரிப் பண்ணிக்கோங்க. அது பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரிப் பண்ணாமல் பிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக. உங்களுக்கு அதை மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் நாங்கள் பண்ணுற மாதிரி ஈஸியாக ஒரு ட்ரிப் பண்ணாவே போதும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடை எடுத்துக்கோங்க. அந்த கடையில் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா அதை சேர்த்துட்டு அதை நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா சேர்க்குற நேரம் வந்தாச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துட்டு அதனால் நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் நான் எவ்வளோ பரோட்டா எடுத்து வச்சுருக்கேனோ அவ்வளோ மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 முட்டை தான் எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பரோட்டா எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்தால் போதும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்துட்டு பரோட்டாவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பரோட்டாவே சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதை கொத்து பரோட்டா மட்டும் நல்லா கொத்தி விட்டுருங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்தோடனே நம்மளுக்கு சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நாங்கள் வந்து லைட்டாக லெமன் புளிஞ்சு விட்டு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். டாட்டா, பை பை.